ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, எதையும் யாரையும் பார்த்த மாத்திரத்திலேயே அதை நம்பி நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ முடிவெடுக்கக்கூடாது. நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் வெவ்வேறு விதமான போராட்டக் களத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு நமக்கு மட்டும்தான் பிரச்சனை, மற்றவர்களுக்கு இல்லை என நீயே ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு வசதியை கொடுத்த கடவுள் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துள்ளான் என்று நினைச்சுக்கோ. பல விஷயங்களில் நிறைவி தந்த கடவுள் சில விஷயங்களில் குறைவி தந்துள்ளான். அதன் சூட்சுமம் அவன் மட்டுமே அறிவான் என மனப்பூர்வமாக எண்ணி அவனுக்கு அனுதினமும் நன்றி செலுத்து. உடையையும் உள்ளத்தையும் எண்ணத்தையும் பார்வையும் தூய்மையாக வைத்துப்பார். எவ்வளவு அழகானது என்று உனக்கு புரியும். ஏன்னா பணமும் வசதியும் அழகும் மட்டுமே வாழ்க்கை அல்ல. நேர்மையும் எவ்வளவு மன அமைதியும் சந்தோஷத்தை தரும் என்பதை அனுபவத்தால் மட்டும்தான் உன்னால் உணர முடியும். தங்கமே, உணர்ந்துக்கோ. நான் சொல்வது எல்லாம் கேட்டுக்கோ. உனக்கானதைத்தான் நான் சொல்கிறேன். என் பிள்ளையான நீ என் பேச்சை கேட்பாய் என்று எனக்கு தெரியும். கவலையே படாதே. உனக்கு நான் இருக்கேன். ஏதோ வகையில் உன் வாழ்க்கையில் வந்து போகுது. இப்போது எப்போவுமே விழிப்போடு இருந்துவிட்டால் நீ அடையக்கூடிய இழப்பு குறைவாக இருக்கும். நல்ல எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் கெட்டவங்களோடு சேர்ந்தால் கூட என்றைக்குமே மாற மாட்டார்கள். கடுமையான விஷத்தை கேட்கக்கூடிய நாகம் சந்தன மரத்தில் இருந்து இறங்கி வந்தாலும் அதோட விஷத்தன்மை அந்த மரத்தை எதுவும் செய்யாது, செய்ய முடியாது. கோபம், வேஷம், பயம், வெறுப்பு இவங்க எல்லாருடைய மனசில் இருந்தும் இந்த நாளையும் ஒரே அடியாக எடுத்தாகணும். மனசை விட்டு இந்த கெட்ட எண்ணங்கள் என்னைக்கு ஒரேடியாக போகுதோ அன்னைக்குத்தான் அந்த மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களே தோன்ற ஆரம்பிக்கும். அது வரைக்கும் எதுவும் உள்ளே நுழைய முடியாது. இன்னைக்கு இந்த விஷயத்தில் எது நடந்தாலும் அது நல்லதுக்குன்னு நீ எடுத்துக்கிடணும். நான் யாருன்னு தானே கேட்கிறாய்? இந்த கேள்வி உன்னுடைய இல்லத்திலும் இருக்கிறது, உன் உள்ளத்திலும் இருக்கிறது. நான் தானே உனக்கு அனைத்தும். இந்த திருச்செந்தூர் முருகன் தானே உனக்கு அனைத்தையும் காத்து கொண்டிருக்கிறேன். உன்மேல் உயிராக இருக்கிறேன். உன் வீட்டில் எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கிறேன். என்னுடைய பேச்சு எப்போது உன் காதில் ரீங்காரமாக ஒலிக்கும் என்று நினைக்கிறேன். செல்வமே, உனக்கு மேலே இருக்கிறவன் நான் என்பதை உணர்ந்து விட்டாயா? எனக்கு தெரியும் எந்த காரணத்தோடு எதை எப்போது என் பிள்ளைக்கு செய்ய வேண்டும். உன் எதிரிகள் செஞ்ச பாவத்தையும் அவங்க செய்கிற புண்ணியத்தையும் இந்த பிறவியிலேயே அனுபவித்துத்தான் ஆகணும். தப்பிக்க நினைச்சா கூட நடக்காது. விதிக்கு பதில் சொல்லியே ஆகணும். அதுக்கிட்ட இருந்து தப்பி செல்லாம்னு யாராவது நினைத்தால் அது பெரிய முட்டாள்தனம். எது நடக்கணும்னு இருக்கோ அது நிச்சயம் நடந்தே தேரும். அப்படி அது நடந்து முடிகிற வரைக்கும் அதற்காக காத்துக்கிட்டு இருக்கணும். விதியை மாத்திர சக்தி உனக்கு நான் தருவேன். மற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்ய முடியுமோ அப்பத்தான் இந்த ஜென்மத்துக்கான பலனை நீ அடைய முடியும், உனக்கு கிடைக்கும். மற்றவங்களோட கஷ்டத்தை நீ புரிஞ்சிக்காம இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அதை விட பெரிய தப்பு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது. வேண்டாம் தங்கமே, அந்த எண்ணம் துளி கூட வேண்டாம். யாரோ உன் மனதில் நஞ்சை விதைத்து விட்டு சென்று விட்டார்கள். வேண்டாம், அந்த உறவும் வேண்டாம், இந்த நஞ்சு மனமும் வேண்டாம். அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிற ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது ஒன்னே ஒன்றுதான், அவங்க நல்லவங்கன்னு நினைக்கிறது. ராவணனை கூட நல்லவன்னு தானே நினச்சிக்கிட்டு இருந்தார்கள். அந்த மாதிரி பாவகாரியங்கள் பண்ணுறவங்களுக்கு எது புண்ணியம்னு தெரிய வரும்போது தான் அன்னைக்கு வரைக்கும் அவங்க செஞ்ச பாவங்களை தெரிந்து கொள்வார்கள். உண்மைதானே? பயப்படாதே, உனக்காக நான் இருக்கிறேன். நீ எதற்காக கலங்கிக் கொண்டிருக்கிற? அப்படி எதுவும் நடந்ததில்லையே. நான் உனக்கு கெட்டதை நடக்க விட மாட்டேன். உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் நான் கொண்டு வரும்போது நீ இப்படி கலங்கி இருப்பது சரியில்லை. இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு எப்போதும் நான் உன் கூட தான் இருக்கிறேன். உன்னை எப்போவுமே கைவிட மாட்டேன். விழுந்த இலைகளுக்காக எந்த மரமோ விழுந்து விழுந்து அழுவதில்லை. யோசிச்சுப்பார்.
யோசிச்சுப்பார் தங்கமே. வாழ்க்கை என்பது கடவுள் உனக்கு கொடுத்த வரம். அதிலையும் மனிதனாக பிறந்த பெரிய வரம். இந்த உலகத்தில் எத்தனையோ உயிர்கள் பிறக்குது. நாய்களாகவும் பறவைகளாகவும் புழுக்களாகவும் இப்படி எத்தனையோ உயிர்கள் இருக்கிறது, பிறக்கிறது. அதற்கு உணவு சரியாக கிடைக்கிறதா, இருப்பிடம் இருக்கிறதா, அடுத்த நொடிங்கிறது அதுக்கு நிரந்தரமே இல்லை. இருந்தாலும் அவைகள் எல்லாம் நல்லபடியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் உனக்கு உணவு உடுத்துவதற்கு உடை, நீ வசிக்க ஒரு வீடு, உன்னை சுற்றி ஒரு குடும்பம், உனக்கு ஒன்றுன்னா உன் மேலேயே உயிரை வச்சிருக்கிற உன் அம்மா அப்பா குடும்பம் எல்லாம் என்ன ஆவாங்கன்னு யோசிச்சு சொல்லு. அவங்க எத்தனை எத்தனை ஆசைகளை கனவுகளோடு இந்த வழிகளை தாங்கிக்கிட்டு உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்து உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தான் சாப்பிடலானாலும் தன் பிள்ளை சாப்பிடணும்னு தன் வைத்த காய போட்டு உன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உன் அப்பா இந்த நேரத்தில், உன் அம்மா அப்பா உன் நினைவுக்கு வரவில்லையா? வரணும் தங்கமே. அவர்கள் உன்னை பெற்றவர்கள் அப்படி நினைத்திருந்தால் நீ இந்த உலகத்துக்கு வந்து இருப்பியா? வாழ்க்கை என்பது ஒரு சவால். அதில் நீ ஜெயிச்சு காட்டணும். எனக்கு எப்போதும் பிரச்சனை 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 என்று மட்டும் சொல்லாதே. பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வந்துவிடும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லிப்பார். தைரியமோ தன்னம்பிக்கையோ உனக்கு தானாக வரும். உன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுகிறாய்? உன் அப்பா நான் தானே, நான் இருக்கிறேனே. நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயாது என்னை மனசில் நினச்சிக்கோ. அப்பத்தான் உன்னால் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். நான் சொல்வது காதில் விழுகிறதா கண்மணி? எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உன்னுடைய தாய் தந்தை உன்னை வளர்த்து இருப்பார்கள், அவர்களுக்கு நீ என்ன செஞ்சேன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார். வயசான காலத்தில் அவங்களை இந்த மாதிரி கஷ்டப்படுத்தலாமா? அவர்களும் பிள்ளையாக உன்னை பார்த்து வாழ்க்கையிலிருந்து எல்லா துக்கத்தையும் கவலைகளையும் கடந்து வந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையை இந்த நேரத்தில் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறாய். எந்த அளவுக்கு உன்னை கொடுமை தாக்கிவிட்டது தெரியும். கஷ்டங்கள் உன்னை தாக்கிவிட்டது. பல வழிகளில் கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு நீ தள்ளப்பட்டு விட்டாய். இப்போது நான் தூக்கி விடுகிறேன். உனக்கு மாற்றத்தை கொடுக்கிறேன். நான் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போகலாமே. அப்படி இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்தேனா உனக்கு தேவையானது அனைத்தையும் உன்னை தேடி வரச் செய்வேன். உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழு. உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோ. என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும். கவலைப்படாது, எல்லாம் சரியாயிடும். நான் இருக்கிறேன். உன் முருகன் உனக்கு சரியான நேரத்தில் உனக்கு தேவையானது எல்லாம் உன்னை தேடி வந்து இப்போது உன்னை மாற்றிவிட்டது. இனி உனக்கு தப்பான யோசனை வராது. இந்த நிமிஷம் நீ மனசில் நினச்சிக்கோ. நல்ல எண்ணங்கள் தான் இனி உனக்கு மனதில் தோன்றும். நான் இருக்கிறேன், யாம் இருக்க பயமே. யாருடைய வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டதோ அவர்களுக்குத்தான் இந்த பதிவு கண்ணில் தென்பட்டிருக்கும். என் பிள்ளைக்கு தென்பட்டு விட்டது. இனி என் பிள்ளை பக்குவப்பட்டு எப்படி வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று மாற்றிக்கொள்ளும். உனக்கு நான் மாற்றத்தை தருகிறேன். ஓம் முருகா போற்றி போற்றி.